15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்க்கணும், அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே திணிக்கிட்டு கொடுக்குறாரு, அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும், 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த 11 வருஷத்தில் எங்கேயாவது மீட் பண்ணும்போது, ஏன் சார் இந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்க்கணும், அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளோதான். ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க, அந்த குட்டி பசங்க 11 வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸ், இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். 2 hours 36 minutes இருந்துச்சு, அதில் ஒரு 36 நிமிஷம் குறைச்சிருக்கு. 2 மணி நேரம் படம். இப்போது ஒரு படத்துடைய லென்த்து குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது. நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் பார்ப்பீங்க. தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே திணிக்கிட்டு கொடுக்குறாரு, அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்கள் அசிஸ்டன்ட்ஸ்லாம் பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார், மாற்றுங்க சார். இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார், அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க, சார் ட்ரெண்டு மாறி போச்சு சார், நீங்கள் கொஞ்சம் மாறணும் சார்பாங்க. அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காக அந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல. Behind Us Gold Medal நவம்பர் 30 சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் 9 வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.